உலகத்தின் முடிவு எப்போது வரும் என்று இயேசுவிடம் சீஷர்கள் கேட்டபோது அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று பதில் அளித்ததாக மத்தேயு 24:28 பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன அர்த்தத்தில் இயேசு இப்படி பதிலளித்தார் என்பதை இப்போது பார்க்கலாம். இங்கு பிணம் என்பது ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களை குறிக்கிறது. ஆதாம் நன்மை தீமை அறியும் கனியை புசித்து பாவம் செய்த போது தேவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபட்டது. தேவ ஆவியின் வழிகாட்டுதலை இழந்தான். இதுதான் ஆவிக்குரிய மரணம். ஆதாமின் சந்ததியாகிய மனுபுத்திரர் அனைவருமே அந்த மரணத்தில் பங்கு வகிக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானம் பெற்று புதிய சிருஷ்டியாக ஆவியில் மறுபடியும் பிறக்கும் போதுதான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதும் அர்ப்பணித்து அவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் உயிரோடு வாழ்பவர்கள். சொந்த இஷ்டப்படி வாழ்பவர்கள் ஆவியில் மரித்த பிணங்கள். பிணமானவர்களிடம் அன்பு தணிந்து போகும். அதை எப்படி எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று 2 தீமோத்தேயு 3:1-3 பார்க்கிறோம். அவர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். நீங்கள் ஆவியில் உயிரோடு இருக்கிறீர்களா? இல்லை, செத்த பணமாக இருக்கிறீர்களா? இயேசு கூறிய கழுகு நியாய தீர்ப்பை குறிக்கிறது. உலகத்தில் பிணங்கள் நிறைந்து காணப்படும் போது நியாய தீர்ப்பு வரும். அதற்கு முன் இயேசு மணவாளன் ஆயத்தமாயிருக்கிற மணவாட்டியை தம்முடன் சேர்க்க வருவார். உங்களை சுற்றியுள்ள மனிதரை பாருங்கள். கடைசி காலத்தை நெருங்கிவிட்டோம் என்பது புரியும். எனவே புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல விளக்கில் எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியுடன் எரிந்து கொண்டிருப்போம். ஆமென்.